விருதாச்சலம் அருகே வீரரெட்டிக்குப்பம் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்து குப்பைகளை அள்ளும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி பெரும் கண்டனத்தை எழுப்பி வருகிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த வீரரெட்டிக்குப்பத்தில் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளி அமைந்திருக்கிறது. இங்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை பள்ளிக்கு வந்திருந்த மாணவ மாணவிகள் பள்ளி அறைகளை சுத்தம் செய்துவிட்டு அங்குள்ள வளாகத்தையும் சுத்தம் செய்து குப்பைகளை அள்ளி கொட்டிய மழலையரான மாணவ மாணவிகளின் வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் பெரும் கண்டனத்தை எழுப்பி வருகிறது. இதுகுறித்து மாணவர்கள் கூறுகையில், தினந்தோறும் நாங்கள்தான் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்வோம், இல்லையெனில் ஆசிரியர்கள் எங்களை திட்டுவார்கள் என்று கூறியதுடன் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்வதற்கு துப்புரவு பணியாளர் இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் வீட்டில் பெற்றோர்கள் மத்தியில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பள்ளியின் வளாகத்தை சுத்தம் செய்தும் குப்பைகளை அள்ளிக்கொண்டு கொட்டும் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி மாணவர்களை கூட்டவோ அல்லது பள்ளிகளை சுத்தம் செய்யவோ குப்பைகளை எடுக்கவோ கூடாது என்று அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தும் பள்ளி மாணவர்களை வேலை வாங்கும் பள்ளி நிர்வாகத்தின் மீது மாணவர்களுக்கு விஷ ஜந்துக்கள் மூலம் விபரீதம் ஏற்பட்டால் இதற்கு பள்ளி நிர்வாகமே பொறுப்பேற்று பதில் கூற வேண்டும் எனவும், தனியார் பள்ளிகளில் குறைவான சம்பளத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களைப் போல தமிழக அரசும் இதுபோன்ற கிராமப்புற பள்ளிகளில் தூய்மை பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். நீங்களே தான் கூட்டுவீங்களா? இங்கே கூட்டுறவங்க யாரும் இல்லையா? கூட்டுறவங்க யாரும் இல்லை? யார் கூட்ட சொன்னது? என்ன சொல்லுவாங்க? டீச்சர் பேர் என்ன? தினமும் நீங்கள் தான் கூட்டுவீங்களா? கூட்டுறதுக்கு ஆள் கிடையாது. சரி போங்க, கூட்டத்தில் போங்க, வச்சுட்டு போங்க, போய் படிங்க போங்க. தம்பி வைடா, கீழே வைடா, வச்சுட்டு போய் படிங்க போங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வைப்போம்.